ஓவிலேஷன்லேருந்து அடுத்த பீரியட் வரைக்கும் நான் என்னக்கா சாப்பிடலாம், என்ன செய்யலான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் கைட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சம் டிப்ஸ் கைஸ். உங்களுக்கு தெரியணும், ஓவிலேஷன்லேருந்து அடுத்த பீரியட் வர வரைக்கும் உங்கள் ப்ரொகெஸ்ட்ரான் வந்து அப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் லெட்ஸ் சே ப்ரெக்னன்சி ஹேப்பன், இம்ப்ளான்டேஷன் நல்லா நடக்கிறதுக்கு ப்ரொகெஸ்ட்ரான் ஏறிக்கிட்டே இருக்கும் கைஸ். ஸோ ப்ரொகெஸ்ட்ரான் ஏறுற டைமில் பாடி வந்து வார்ம் ஆகும், பாடி ஹிட்டினஸ் நாட் ஃபீவர், பாடி ஹிட்டாக இருக்கும். ஸோ இந்த வார்ம்னஸை வந்து நீங்கள் வச்சுக்கணும் கைஸ். ஸோ தட் ப்ரொகெஸ்ட்ரான் வந்து லெவல் அப் பண்ணுறதுக்கு யூ கேனாட் மேக் இட் வெரி கோல்ட், யோர் பாடி கேனாட் பி வெரி கோல்ட், இல்லை வெரி ஹாட்டாக இருக்கக்கூடாது கைஸ். ஸோ ஜஸ்ட் காம் வார்மாக இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, தண்ணி இன்டேக் கண்டிப்பாகவே நல்லா இருக்கணும். நார்மல் வாட்டர் இன்டேக், ஐஸ் ரொம்ப குடிக்காதீங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டி ஸ்மால் கப் ஐஸ் குடிச்சிங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். ஓகே. செகண்ட்லி பார்த்தீங்கன்னா, ஓவர் ஸ்பைசி ஃபுட், இந்த சம்பால், இடி சம்பால் அன்டில் ஓவர் ஸ்பைசி நீங்கள் சாப்பிடக்கூடாது. கேனாட் டூ ஹிட்டினஸ் டு யுவர் பாடி கைஸ். இதுவும் முக்கியம். நார்மல் கறி, நம்ம இந்தியன் கறி இதெல்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் ரொம்ப ஸ்பைசி இல்லை கைஸ், நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் நண்டு, ஆட்டிறைச்சி இதெல்லாமே சூடு. ஸோ சூடு ஜாமாங்க, டுரியான், ரம்புத்தான், சிக்கு, மங்கே, ஸோ வாட் எவர் ஃப்ரூட் தட் ஆர் வெரி ஹிட்டி, இந்த டைமில் நீங்கள் ரொம்ப சாப்பிடாதீங்க, முடிஞ்சால் சாப்பிடாதீங்க கைஸ். ஓகே. அண்ட் மேக் ஷுவர் நீங்கள் வந்து வெல் குக்ட் ஃபுட், ராவாக சாப்பிடாதீங்க ஃபுட்ஸு. ஸோ வெல் குக்ட் ஃபுட் சாப்பிடுங்க. அண்ட் ஸ்லீப் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸ்லீப் வெரி இம்பார்ட்டன்ட் டு உங்கள் மெட்டபாலிசம், என் ஹார்மோன் வந்து என்றைக்குமே லெவலாக இருக்கிறதுக்கு யோர் ஸ்லீப் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நோ லேட் ஸ்லீப்ஸ் அண்ட் எக்ஸசைஸ். 30 minutes வாக்கிங் ஆச்சும் போங்க, அப்போ தான் உங்கள் பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும், பாடி வார்மாக இருக்கும், ப்ரொகெஸ்ட்ரான் லெவல் at a very good level இருக்கும். ஸோ இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். 5th பார்த்தீங்கன்னா, யூரின் இன்ஃபெக்ஷன் நடக்கக்கூடாது உங்களுக்கு. ஸோ யூரின் நடக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. வெளியே பாத்ரூம், பப்ளிக் டாய்லெட் பார்த்தீங்கன்னா மேக் ஷுவர் க்ளீன் பண்ணிக்கோங்க வெஜைனாவை. மேக் ஷுவர் யோர் வெஜைனா இஸ் க்ளீன். யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் யோகர்ட் எடுங்க, க்ரீக் யோகர்ட்ஸ் வெரி குட். மோர் எடுத்தீங்கன்னா வெரி குட், இம்யூனிட்டி லெவல் வில் பி குட். ஃப்ரூட்ஸ் நிறையா எடுங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரூட்ஸ், வைட்டமின் C ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. டோன்ட் கோ இன் ஸ்ட்ரெஸ், ரிலாக்ஸ்டாக இருங்க. ஹேவ் யோர் மீ டைம். ஸோ ரிலாக்ஸேஷன் ஹெல்ப்ஸ் அ லாட். நீங்கள் யோசிக்காதீங்க ப்ரெக்னனா இல்லையா, இதெல்லாம் யோசிக்காதீங்க. டோன்ட் கோ இன் ஸ்ட்ரெஸ். ஜஸ்ட் வெயிட் 2 weeks பீரியட் டிலே, அதுக்கப்புறம் நம்ம யூபிஜி செக் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதே குட் கைஸ். ஸோ ஹாப்பி ப்ரெக்னன்சி.